ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு வழியா அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் முடிந்து விட்டது, வாக்குப்பதிவு முடிந்து விட்டது, எல்லாரும் வாக்கும் போட்டாச்சு. இன்னொரு ஒரு வாரத்தில் அந்த வாக்குகளோட முடிவுகள் தெரிய போகுது. இப்போ வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதியான சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு சஸ்பென்ஸ், இந்த ஒரு வார சஸ்பென்ஸ் யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக தூங்க விடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸையும் இந்த தேர்தல் கொடுத்துருக்கு. காரணம் என்னென்னா, இதுக்கு முந்தைய தேர்தல்களெல்லாம் ஓரளவு நம்ம கணிச்சிடலாம். இந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்துடும், இந்த கட்சி ஆட்சியை இழந்துரும் அப்படிங்கிற ஓரளவுக்கு கணிச்செல்லாம் தேர்தல் கணிப்புகளுமே கிட்டத்தட்ட சரியாக இருக்கும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே புதிராக இருக்குது. காரணம் என்னென்னா, வாக்குப்பதிவு சதவீதம் 85% அதிகமாக பதிவாகி வரலாறு சாதனை படைச்சிருக்கு. அதாவது வாக்காளர் சீரமைப்பு பணி காரணமாக வாக்காளர்கள் 1.5 கோடி பேர் குறைக்கப்பட்டதுனால தான் இந்த சதவிகிதம் அதிகமாக காட்டப்படுது தெரியுது அப்படிங்கிற வாதம் ஒரு பக்கம் இருக்கு. எப்படி இருந்தாலும் இது இதுவரை தமிழகம் சந்தித்திராத ஒரு தேர்தல், சந்தித்திராத ஒரு முடிவையும் இது சந்திக்க போகுது. ஆரம்பத்தில் திமுக செய்த பணிகள், செய்த செயல்கள், திட்டங்கள் இவற்றை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து ஸ்டாலின் மீது ஒரு பெரிய இமேஜ் ஏற்பட்டு திமுக எந்த எதிர்ப்பும் இன்றி தனி மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆரம்பத்தில் இருந்தது. அப்புறம் எதிர்கட்சிகளுக்கு கூடிய கூட்டம், எதிர்கட்சியினுடைய வியூகம், தேர்தல் கூட்டணிகள் இவையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு டஃப் ஃபைட்டை அதிமுக திமுகவுக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது 2வது கட்டமாக வந்துச்சு. 3வது கட்டமாக விஜயோட என்ட்ரி அவருக்கு கூடிய கூட்டம். எனக்கு தெரிந்து எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளோ பெரிய கூட்டத்தை விஜயால தான் கூட்ட முடிஞ்சுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கூட்டம் ஓட்டுக்களாக மாறுமா? இது வந்தவங்க விஜய வேடிக்கை பார்க்க வந்தாங்களா, இல்லை விஜய அரசியலுக்கு வரவேற்க வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரியான 2 விதமான கருத்துக்கள் இங்கே இருக்கு. ஆக மொத்தம் ஒரு நிலையற்ற தன்மை, ஒரு முடிவை கராராக சொல்ல முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம ஒரு சஸ்பென்ஸ் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம அமைதியாக, ரொம்ப ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக சில விஷயங்களை சிந்திக்கிறோம். இப்போ என்னன்னா 2 விஷயங்கள் தான். அதிமுக ஏற்கனவே ஊழல் கட்சி, ஊழலுக்காக ஜெயிலுக்கு போன ஜெயலலிதாவின் ஆட்சியை தான் நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. புரட்சித் தலைவியினுடைய ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. புரட்சித் தலைவியினுடைய ஆட்சி ஊழல் மலிந்த ஆட்சி, ஊழலுக்காக ஜெயிலுக்கு போன ஆட்சி, அந்த ஆட்சியை நாங்கள் திரும்ப கொண்டு வருவோம் என்று சொல்வதன் மூலம் மீண்டும் ஒரு ஊழல் ஆட்சியைத்தான் அதிமுக தரப்போகிறது என்பதனால் அந்த ஆட்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடணும். அடுத்து இப்போ இருக்கிறது விஜயும் ஸ்டாலினும். ஸ்டாலின் திமுக ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி அல்ல. ஊழலை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தியதே திமுக தான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஊழல்கள் ஒரு பக்கம் கணிசமாக நடந்தாலும் கூட திட்டங்களும் செயல்பாடுகளும் இன்னொரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுக்காக பெரும் தொகை கடன் பெறப்பட்டது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து விஜய் இப்போ தான் அரசியலில் என்ட்ரி ஆகிறார். சினிமாவில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது, எந்த விதிமுறையும் கிடையாது. அமெரிக்க ஜனாதிபதி ரீகன் ஒரு நடிகர், அமெரிக்காவில் கவர்னராக இருந்த அர்னால்டு ஒரு நடிகர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஒரு நடிகர், ஜெயலலிதா ஒரு நடிகை. ஆக சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. இன்றைக்கு பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்காரு, சினிமா நடிகர். அதற்கு முன்னாடி இருந்த NT ராமாராவ் நடிகர். ஸோ நடிகர்கள் தங்களுடைய சினிமாவில் சம்பாதித்த செல்வாக்கை, சினிமாவில் சம்பாதித்த புகழை அரசியலில் முதலீடு செய்து ஆட்சிக்கு வருவது, அதிகாரத்தை பிடிப்பது என்பது புதிதான ஒரு விஷயம் அல்ல. அது விஜயும் செய்யட்டும், தப்பே கிடையாது, வரவேற்போம். ஆனால் விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே முன்வைக்கப்படுகிற கேள்வி. விஜய் அரசியலுக்கு வராரு. அவர் சொன்னார், நான் என்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றேன், பல கோடிகளை விட்டுட்டு வர்றேன்னு சொன்னார். சரி, பல கோடி சம்பாதிக்கும் போது மக்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி ஆரம்பித்தார். அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த பொது பிரச்சனையை பற்றி அவர் கருத்து சொல்லியிருக்கார், எந்த மக்களுக்காக நின்று போராடி இருக்காரு? எம்ஜிஆர் நடிகராக இருந்த அரசியலுக்கு வந்தால் கூட அவர் நடிக்கிற ஆரம்ப காலத்திலேயே தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டராக முன்னிறுத்தி தான் அவர் சினிமாவிலேயே நடித்தார்.
எல்லா நடிகர்களுமே அப்படிதான். ஜெயலலிதாவும் எம்ஜிஆருடைய ஆதரவாளராக ஆரம்பத்திலிருந்து இருந்து அவருடைய கட்சியில பணியாற்றி அவருக்கு நெருக்கமாக இருந்து அவர் அரசியலுக்கு வந்தார். ஆனா உங்களுக்கு என்ன இருக்கு? திடீர்னு அரசியலுக்கு வந்தீங்க. சரி, வரலாம், தப்பு இல்லை. சிரஞ்சீவி கூட வந்தார், தப்பு இல்லை. ஆனா அந்த வந்ததுக்கான அனுபவம் உங்களுக்கு என்ன? அரசியலில் என்ன திட்டமிடுதல் இருக்கு உங்களுக்கு? சரி, கொள்கை என்ன இருக்கு? கொள்கை என்ன இருக்கு? அண்ணா அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் எதிரிங்கிறீங்க, பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரிங்கிறீங்க. உங்க கொள்கை என்ன? உங்க அரசியல் என்ன? அதை நீங்க சொல்லவே இல்லையே. அதுக்கு நான் எதிரி, இவனுக்கு எனக்கு எதிரி, இவன் எனக்கு சண்டைக்காரன் சொல்றீங்க. எதனால சண்டை? அப்ப நீங்க யார்? நீங்க என்ன பாஜகவுக்கு எதிரான கொள்கைனா உங்க கொள்கை என்ன? திமுக எதிரான அரசியல்னா உங்க அரசியல் என்ன? இப்படின்னு அவர்கிட்ட குழப்பங்கள் இருக்கு. ரெண்டாவது, அரசியலுக்கு வருகிறவர்களுக்கு தனி மனித ஒழுக்கம் வேணும். தமிழ்நாட்டில் காமராஜருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச எந்த அரசியல்வாதிக்கும் தனி மனித ஒழுக்கதா இருந்ததா தெரியல. ஆனால் அவர்கள் அதை இலைமறை காயாக வைத்துக் கொண்டார்கள், மறைமுகமாக வைத்துக் கொண்டார்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுடைய திமிர் என்ன பண்ணுச்சு? வெட்ட வெளிச்சமாக காட்டுச்சு. நான் இப்படித்தான், ஆமாய்யா நான் ஒழுக்க மட்டும் தான், கொண்டாடி இருக்கும்போது இன்னொரு ஜோடு இருக்க தான் செய்வேன்னு வெட்ட வெளிச்சமாக சொல்லுகிற தைரியம் உங்களுக்கு இருந்துச்சு. இந்த தைரியம் ஜெயலலிதா கிட்ட இருந்துச்சு. ஆமாம், நான் எம்ஜிஆரோட மனைவி தான், உடன்கட்டை ஏற போகிறேன் அப்படி இப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இன்னொரு ஆள் ஜெயலலிதா. நீங்கள் ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சியில் பட்ட கஷ்டங்கள் இன்னும் மறையலை, அவர் பண்ண ஊழல்கள் இன்னும் மறையலை, அவர்கள் செய்த அந்த ஆணவம் இன்னும் மறையலை. ஆக நீங்கள் தப்பித்தவறி ஒருவேளை முதல்வரானால் நீங்கள் 10 ஜெயலலிதாவுக்கு சமம். ஆணவத்திலும் சரி, லஞ்சத்திலும் சரி, ஊழலிலும் சரி, நீங்கள் 10 ஜெயலலிதாவுக்கு சமமாக இருப்பீர்கள். எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது அவருக்கு பின்னாடி போனவர்கள் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள். வைகோ கட்சி தொடங்கும் போது அவருக்கு பின்னால் இருந்தவர்கள் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? லாட்டரி சீட்டு அதிபர் இருக்கார். லாட்டரி சீட்டு என்பதுதான் உழைக்கும் மக்களின் பணத்தை நேரடியாக பிடுங்கி பாக்கெட்டுக்குள் வைக்கிற ஒரு தொழில், லாட்டரி தொழில். அந்த தொழில் பண்ணவனை தான் நீங்கள் அடுத்த தலைவனை அடையாளம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொருத்தர் ஊழலே திளைத்த ஒரு, நீங்கள் யாரை ஊழலை எதிர்க்கிறீங்களோ அந்த ஊழலையே திளைத்தவரைத்தான் இன்னொரு தலைவரை பக்கத்தில் வச்சுருக்கீங்க. மீதியெல்லாம் யார்? அவளுக்கு என்ன அரசியல் விழிப்புணர்வு இருக்குது, என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்குது? ஸோ அரசியல்லையும் உங்களுக்கு குழப்பம். எந்த அரசியல்வாதியும் தன் குடும்பத்தை இதுவரைக்கும் விட்டு கொடுத்ததே இல்லை. கருணாநிதிக்கு 3 மனைவிகள் தான், நிறைய குழந்தைகள் தான், 1008 பிரச்சனைகள் அவர் குடும்பத்தில் உண்டு. ஆனால் அது எதையும் வெளியில் தெரியாமல் குடும்பத்தை பேணி பாதுகாத்து கொண்டார். கருணாநிதியும் சரி, ஸ்டாலினும் சரி. எம்ஜிஆர் 1000 குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருந்தாலும் கூட தன் மனைவி ஜானகி அம்மையார் என்பதை அவர் கடைசி வரை நிலைநிறுத்தி வந்தார். அவரும் குடும்பத்தை விட்டு கொடுக்கல. ஜெயலலிதாவுக்கு குடும்பமே இல்லை, அதனால விட்டுடலாம். ஆக உங்களுக்கு குடும்ப ஒழுக்கமும் இல்லை, தனி மனித ஒழுக்கமும் இல்லை, நண்பர்கள் மோசமான நண்பர்கள், பண திமிரு, சுய புகழ்ச்சி திமிரு, இது எம்ஜிஆர்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா அவர் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ரொம்ப தாமதமாக தான் போவார். ஜனங்களை காக்க வச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய முகத்தை காட்டி அதுக்கப்புறம் அவர்களை சந்தோஷப்படுத்துவது என்பது அவருடைய ஒரு சுய மகிழ்ச்சியாக அவர் வச்சிருந்தார். அதே முறையைத்தான் நீங்களும் பின்பற்றுறீங்க. உங்களை பார்ப்பது காத்திருக்க வேண்டும், அப்படியே நீங்கள் காரில் போகும்போது அப்படியே கையை வச்சு அப்படியே மக்களை ரசிக்கணும், மக்கள் உங்களை ரசிக்கணும், அலமோதணும், கூட்ட அலமோது, இப்படி உங்கள் பேராசைக்கு பலியானது பல உயிர்கள். ஸோ அதுலேயுமே நீங்கள் சரியானவராக தெரியவில்லை. அப்புறம் உங்களுக்கு எந்த கொள்கை பிடிப்புமே கிடையாது. உங்களுக்கு கொள்கை இருந்தால் தானே அந்த கொள்கையில் ஒரு பிடிப்பு வர்றதுக்கு. ஆக தப்பித்தவரை நீங்கள் நாளை ஆட்சிக்கு வந்து விட்டால், முதலமைச்சர் ஆகிவிட்டால், உங்களை ரொம்ப ஈஸியாக பாரதிய ஜனதா கட்சி பிடிச்சிக்கும். உங்களை மிரட்டியும் பிடிக்கும், ஆதரிச்சும் பிடிக்கும். எப்படி வேணாலும் உங்களை ஆட்டுவிக்க போகிறது பாரதிய ஜனதா தான். நாளைக்கு நீங்கள் முதல்வரானார் உங்கள் சினிமா வீராவேச வசனங்கள் எதுவுமே பாரதிய ஜனதாவிடம் எடுப்படாது. உங்களை பிஜேபியோட பி டீம்னா அது நிச்சயமாக நீங்கள் தான். நீங்கள் ஆட்சிக்கு வருவதும் பிஜேபி ஆட்சிக்கு வருவதும் ஒன்று தான். ஸோ விஜய் வேண்டாம் என்பதற்கு இவ்வளவு காரணங்களை அடுக்க முடியும். ஸ்டாலின் வேண்டும் என்பதற்கு ஒரே காரணம் தான், பிஜேபிக்கு எதிராக நிற்கிறார், துணிச்சலாக இருக்கிறார், ஒரு மதவாத அரசியலை இந்த மாநிலத்திற்குள் நுழைய விடாமல் தடுக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காகவாவது ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வேண்டும். ஏன்னா நீங்க தப்பே ஒண்ணுமே பண்ண வேண்டாமா, அவங்க உள்ள விட்டாதே போதுமே, அவங்களே நாட்டத்தை நாசம் பண்ணுவாங்களா? நீங்க தனியா ஒன்றும் திட்டம் போடலாம், நாசம் பண்ண வேண்டிய தேவையில்லையே, அவங்களே பண்ணிடுவாங்க.
ஸோ தமிழ் மாநிலம் தன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள, தன்னுடைய தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள, தன்னுடைய வரலாற்றை கலாச்சாரத்தை காப்பாற்றிக் கொள்ள இப்போது இருக்கும் ஒரே வழி மு.க. ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்பது. அவங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி திமுக மற்றும் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி அல்ல. மக்களுக்கு செய்தது எல்லாமே 8,000 ரூபா பணம் போட போகிறதுலேருந்து 5,000 ரூபா கொடுத்ததுலேருந்து இலவச பஸ் பாஸ் கொடுக்குறது எல்லாமே மக்களிடம் பிடுங்கி மக்களிடம் கொடுக்கிற ஒரு சூதாட்ட அரசியல் தான், ஒரு சூது அரசியல் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திமுகவினுடைய எந்த அமைச்சர்களும் ஊழலுக்கு குறைந்தவர்கள் அல்ல. எல்லா அமைச்சரிடம் 1000 கோடிக்கும் குறையாத பணம் இருக்கிறது, ஊழலில் தெளித்த பணம் இருக்கிறது, சந்தேகம் கிடையாது. ஜனநாயக நாட்டில் வாரிசு அரசியலை தொடர்ந்து ஊக்கப்படுத்துவது திமுக தான், சந்தேகம் கிடையாது. ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான், ஸ்டாலினுக்கு பிறகு இன்ப நிதி தான், அதுக்கப்புறம் இன்னொரு நிதி வருவார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வாரிசு அரசியலை வளர்த்தெடுக்கிறது திமுக என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரே கேடயம் ஸ்டாலின் என்கிற கேடயம் தான். அந்த கேடயத்தில் அழுக்கு இருக்கலாம், ஓட்ட இருக்கலாம், பழுது இருக்கலாம். ஆனாலும் நமக்கு இருக்கிற ஒரே கேடயம் திமுக ஸ்டாலின். ஸோ நம்ம கடவுளை இருக்கிறவங்க பிரார்த்திக்க, கடவுளை நம்புறவங்க பிரார்த்தனை பண்ணுங்க, ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வேண்டும். கடவுளை நம்பாதவங்க இதை நம்புங்க, வந்துருவாரு அப்படின்னு நம்புங்க. தொடர்ந்து திமுக தான் வர வேண்டும் என்பதில்லை. தொடர்ந்து ஸ்டாலினும் அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினும் அமைச்சர்களாக இருக்க வேண்டும், முதலமைச்சராக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் வருகிற 5 ஆண்டை காப்பாற்றுவதற்கு, வருகிற 5 ஆண்டுகளில் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்றைக்கு நம்மிடம் இருக்கிற ஒரே ஆயுதம் ஸ்டாலின், ஸ்டாலின், ஸ்டாலின். நன்றி நேயர்களே, உண்மை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.